தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விமர்சனம் இல்லாத வெற்றி வரலாறு படைக்காது. இந்த நாள் விசுவாச வருடம் மாசி 21ஆம் தேதி வியாழக்கிழமை 5/3/2026 அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். 8 மணிக்கு மேலே காலை. ராசி கன்னி ராசியில் திதி துதியை தேய்பிரை, யோகம் சூலம், கரணம் கரசை. இன்று கும்பராசி சதயம் நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரங்கள் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரங்கள். ராகு காலமாக 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் காலையிலிருந்தே 7:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் மரண யோகமாக இருக்கின்றன. முக்கிய முடிவுகளை பார்த்து எடுக்க வேண்டிய நாள். இன்றைய வாரசொலை தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மேசராசி அன்பர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைகின்ற காலகட்டங்கள். குறிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட அதீத கவனம் செலுத்த வேண்டும். கடன்களை குறைக்க வாய்ப்புகள் பிறக்கின்றன. நோய் நொடியிலிருந்து மீண்டு வர இறைவன் அருளால் உங்களுக்கு அற்புதம் நிகழும் சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சியும் வெற்றியடை வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் விலக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டதுக்காக சிறு தொகையை சேர்த்து வைத்து கொண்டே வந்தால் நிச்சயமாக இன்றைய நாள் ஆரம்பித்தாலே இந்த மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய கால சூழ்நிலைகள். உங்கள் 6ஆம் அதிபதி குறிப்பாக 11ஆம் வீட்டில் இருக்கும் காலகட்டத்தில் வேலை செய்யும் இடத்தில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. 11ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும் அமைப்பு உள்ள இந்த நாளில் குறிப்பாக அரசியல், அரசாங்க ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று உகந்ததாக இல்லை. குறிப்பாக சொத்து சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று. உங்கள் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குடிக்கின்ற நிறமாக இருப்பது 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பிரணவ மந்திரத்தை உச்சரித்து வந்தாலே மிகுந்த யோகமாக இருக்கும். குறிப்பாக சிவ வழிபாடுகள் இன்று அற்புதம் சேர்க்கும் பொன்னாள் இன்று. ரிஷபராசி அன்பர்களுக்கு தகவல்கள் அற்புதமாக வருகின்ற காலகட்டம். இந்த நேரத்தில் புதிய தகவல் வழியில் ஆதாயங்கள் உண்டு. வேலை வாய்ப்புகள் அதீத வளர்ச்சி அடைய வாய்ப்புகள். தகவல் தொடர்பு சாதனங்கள் குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறையினருக்கு யோகமாக இருக்கின்றன. பேங்கிங் செக்டார் துறையினருக்கு இன்று ஒரு அதீத வளர்ச்சி, தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வலுப்படுகிறது. திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக மாறுகிறது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவுகள் வருகிற சூழ்நிலையாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கும் நேரத்தில் இந்த நேரத்தில் மனதுக்கு எண்ணிய விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிப்பதால் குழந்தை, குலதெய்வம், காதல் சம்பந்தப்பட்டது அனைத்தும் வெற்றியடை வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு விளையாட்டுத் துறைகள் சாதிக்க எண்ணங்கள் இருப்பதால் இன்று அதில் வளர்ச்சி உண்டு. மாணவர்கள் சம்பந்தப்பட்டதில் தான் இன்று மிகுந்த யோக பலனாக இருக்கின்றன. மாணவர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ரிலாக்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டு. இன்பச் சுற்றுலாக்கள் செய்ய முயற்சி செய்யலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. வழிபாட்டு தெய்வமாக சப்த கன்னிகள் வழிபாடு மற்றும் கிருஷ்ணர் வழிபாடுகள் யோகத்தின் உச்சமாக இன்றைய நாள் மாற்றிவிடுவார்கள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களுக்கு வாரா கடனை வசூலிக்கக்கூடிய சூழ்நிலையாக உண்டு. உங்களுக்கு வர வேண்டிய பணம் சம்பந்தப்பட்ட அதீத சிந்தனை செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்று உங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. அதனால் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எண்ணி நிறுத்தி நிதானமாக பேசினாலே குடும்பம் சம்பந்தப்பட்டது, பொருளாதார அனைத்தும் இருக்கும். மேடை சம்பந்தப்பட்ட பேச்சு துறையில் இருப்பவர்கள், குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையிற்கு மிகுந்த யோகமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கலாமா, உணவு சம்பந்தப்பட்ட பழக்கத்தை மாற்றலாமா, இது போன்ற சிந்தனைகள் வருகிற காலகட்டம். உங்களுக்கு குறிப்பாக பொருள் சம்பந்தப்பட்டது விற்க வாங்க, ஆன்லைன் சம்பந்தப்பட்டதில் அதீத கவனம், அதீத ஆர்வம் வருகிற காலநிலைகள். உங்களுக்கு 7க்குரியவர் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்யும் காலம். திருமணம் சம்பந்தப்பட்டது வேணும் வேண்டாம் குழப்பத்திலிருந்து விடிவு பெறுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் உங்களுக்கு 10ஆம் அதிபதி குறிப்பாக 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் அங்கு தொழில் சம்பந்தப்பட்டதில் ஆஃபர் கொடுத்து தொழிலை விருத்தி அடைய வேண்டிய வாய்ப்புகள் அதீதம் உண்டு. வெளிநாட்டு சம்பந்தப்பட்டதுக்கு யோக காலகட்டமாக உள்ளன. இன்றைய நாள் நிறைய அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் பெற 6 மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களை பயன்படுத்தினால் மிகுந்த யோகமாக இருக்கும். லக்ஷ்மி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சப்த கன்னிகள் வழிபாடு எல்லாம் உங்களுக்கு யோக நாளாக இன்னும் மாற்ற வாய்ப்புகள் அதிகம். கடகராசி அன்பர்களுக்கு மன தைரியம் பிறக்கின்ற நாள். தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் தேடி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் இஎம்ஐ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். அண்டை வீட்டாரில் இருந்த மனக்கசப்புகள் மாறுகிற கால சூழ்நிலை வந்துவிட்டன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் நிறைய கிரகம் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். அரசு வாய்ப்புகள், முதலீட்டு பத்திரங்கள் இது போன்றதில் கவனமாக செய்தால் நிச்சயமாக அனுகூலமாக இருக்கும். இன்று கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்தும் சீர்திருத்த
தவறுபட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க சரியான சூழ்நிலைகள். இடத்தை விற்கலாமா, வாங்கலாமா, புது வண்டி வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனைக்கு இன்று உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வழிகாட்டக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டன. உங்கள் பஞ்சமஸ்தான அதிபதி குறிப்பாக செவ்வாய் பகவான் 8ல் இருப்பது 5-8 தொடர்பு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட குறைகளை விளக்குவதற்கும் அதற்குண்டான பரிகாரமும், குழந்தை இல்லாதவர்கள் தத்து குழந்தைகள் எடுக்க வாய்ப்புகளும் பிறக்கக்கூடிய சூழ்நிலையாக வருகின்றன. இன்று குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவம் மனைகள் செல்ல அதற்குண்டான மருத்துவ குறிப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சம் வந்துவிட்டன. லாபஸ்தானாதிபதி வலுவாக இருப்பதால் இன்று நிச்சயமாக வலுவாக இருக்கின்றன. உங்களுக்கு 9 மற்றும் மெரூன் நிறங்கள், சிவப்பு நிறங்கள் அதீத வளர்ச்சியை கொடுக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் முருகர் வழிபாடு, பழனி முருகர்கள், கந்த சஷ்டி கவசங்கள், இல்லை அனுபூதி, கந்தர் அனுபூதி இது போன்றால் கேட்டு வந்தாலே மனதுக்கு மகிழ்ச்சியும் இந்த நிறைவான நாளாக மாறிவிடும். சிம்மராசி அன்பர்களே, குறிப்பாக இன்று உடல்நிலைகள் சீராகும் வாய்ப்பு அதிகம். வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, வெளி மாநிலம், வெளியூர் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அனைத்தும் விருத்தியாக வாய்ப்புண்டு. விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்க வழிவகைகள் பிறக்கின்றன. பேச்சை இன்று உங்கள் முதலீடாக இருக்கப் போகின்றன. குடும்ப சம்பந்தப்பட்டதில் இன்று இருந்த கசப்புகள் விலகி மன மகிழ்ச்சி ஏற்படும். பிரிந்த குடும்பங்கள், பிரச்சனை இருந்த குடும்பங்கள் எல்லாம் மன நிறைவாக இருக்க வாய்ப்புண்டு. ஸோ கையில் இருக்க பணத்தை முதலீடு செய்யலாமா, கடனை அடைக்கலாமா, இல்லை குழந்தைகளுக்கு செலவு செய்யலாமா என்ற சிந்தனைகள் ஆழ்ந்து இருக்கும் காலகட்டம். சரியான ஜாதகமோ ஏதோ பார்த்து சரி செய்தால் நிச்சயமாக வளர்ச்சியாக இருக்கும். இன்றைய சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் மற்றும் சனி. சுக்கிரன் சனி என்பது வெள்ளி கொலுசு, கால் சம்பந்தப்பட்ட கொலுசுகள், மெட்டி சம்பந்தப்பட்டதை மாற்றலாம். அதற்குண்டான அமைப்பு இருந்தால் இன்று மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது 7ல் செவ்வாய், சூரியன், ராகு, புதன் இருக்கும்போது சின்ன சின்ன கோபத்தை தவிர்க்க வேண்டிய கால சூழ்நிலைகள். இந்த கூட்டு சம்பந்தப்பட்டதில் பார்த்து கவனமாக ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய கால சூழ்நிலையாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் குரு பகவான்கள் மிகுந்த வளர்ச்சி கொடுக்கின்றன. மஞ்சள் நிறமும் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தினால் யோக காலகட்டமாக மாறிவிடும். அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, கடமை உணர்ச்சி உங்களை அதிக வேலை செய்ய தூண்டுகின்றன. உங்கள் ராசியிலே சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். குறிப்பாக லாபத்தை நோக்கி சிந்திக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு தவறுவிட்ட வாய்ப்புகள் என்ன, பொருளாதார ரீதியான சூழ்நிலைகள் என்ன, எது செய்தால் லாபம் வரும் என்ற ஆழ்ந்த சிந்தனைகள் தேவைப்பட வேண்டிய நாள். குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆதரவு கிட்டும், தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலம் ஆதரவு பெறுகின்ற காலகட்டம். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 7ல் இருக்கிற சனி பகவானை பார்க்கின்றதால் வேலை சம்பந்தப்பட்ட மாறுதல் உண்டு. 2வது திருமண அமைப்பு உண்டு. 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கின்றன. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுகிற சூழ்நிலை வந்துவிட்டன. இன்று முக்கியமான நாள். இன்று அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அதுக்குண்டான முதல் படியை எடுத்து வைக்கக்கூடிய கால அமைப்பாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் செக்லிப் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகிற கால சூழ்நிலைகள். குறிப்பாக இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் உங்களுக்கு நீல நிறங்கள், ஸ்கை ப்ளூ இது போன்ற மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக கருமாரியம்மன், பிளாக் மாரியம்மன், அதால் அம்பாள் வழிபாடு குறிப்பாக மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள் இன்று. துலாம் ராசி அன்பர்களே, இன்று முதலீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் தொழிலில் விருத்தியாக அதிக டெவலப் செய்யக்கூடிய கால சூழ்நிலை வந்துவிட்டன. இன்று கவனமாக முக்கிய முடிவுகள் எடுத்தே ஆக வேண்டும். குறிப்பாக கையில் இருந்த விரைய செலவுகளை குறைக்க வழிவகைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். இன்றைய காலகட்டத்தில் உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் மாற்ற வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருப்பவர்கள், மருத்துவ செலவை பார்ப்பவர்கள் அதற்கு நல்ல மருத்துவரை பார்த்து இது விருத்தியாக உங்கள் உடல்நிலை சீராக வாய்ப்புகள் வந்துவிட்டன. இந்த நேரத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இது மனதில் அதீத தைரியத்தையும் தேவையற்ற சின்ன குழப்பத்தையும் கொடுக்கின்ற 2 அமைப்புகளும் உள்ளன. குறிப்பாக இறைவன் வழிபாடை இன்று உங்களுக்கு சரியாக வழி செலுத்தக்கூடிய கால சூழ்நிலைகள். இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அனுகூலமாக இல்லை. இன்று குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது, கடனிலிருந்து மீண்டு வர, நோய் நொடியிலிருந்து மீண்டு வர இன்று அற்புதமான காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது 9 மற்றும் 8 இந்த 2 எண்களுமே மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீலம் மற்றும் சிவப்பு இந்த 2 நிறமே வளர்ச்சியை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக மெருன் நிறத்தை பயன்படுத்தினால் வளர்ச்சிகள் அத்விதமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சுப்பிரமணியர் வழிபாடு இன்று யோகத்தின் உச்சமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று திடீர் முடிவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்பு அனைத்துமே திடீரென கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள். இன்று கவனமாக முக்கியமான முடிவுகளை கையாண்டால் இன்று சில மாதங்கள் வெற்றியின் பாதையாக இருக்கும். குறிப்பாக 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிப்பது இன்று பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் வேறு மிகுந்த முக்கியமான நாள். லாபங்கள் கொளிக்கின்ற சூழ்நிலைகள். இந்த காலத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உறுதியாக வாய்ப்புகள் வந்துவிட்டன. திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இருப்பவர்களும் விலக வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரும். கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. புதிய ஒப்பந்தங்கள், புதிய விஷயங்கள் அனைத்தும் தொடங்க இந்த நாள் அற்புதமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசி அதிபதியுடன் ராகு மற்றும் சூரியன் இந்த கிரகங்கள் இருப்பதால் தைரியம் அதிகரிக்கும்.
அரசு அரசாங்க வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த தொழில் மற்றும் வேலை இரண்டிலுமே மிகுந்த வளர்ச்சியடைய வாய்ப்பு இருப்பதால் அதில் அதீத கவனம் செலுத்தி வெற்றி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நேரத்தில் 5ல் இருக்கிற சனி பகவான் சின்ன சின்ன காதல் சம்பந்தப்பட்டது சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுக்கும். அதை மட்டும் கவனமாக கையாள வேண்டும். இன்றைய நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்ற எண்ணாக 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. கிருஷ்ணர் வழிபாடு, குழந்தை வடிவத்தில் இருக்கிற சப்த கன்னிகள் அல்லது பெண் தெய்வங்கள் அனைத்தும் வழிபட்டாலே இன்ற நாள் நிச்சயமாக மறுமலர்ச்சியான வளர்ச்சியான நாளாக மாறிடும். தனுசு ராசிகள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து விடை காண வேண்டிய நாள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட அதீத கவனம் செலுத்த வேண்டும். தொழிலில் இருக்கிற சிக்கல்களை தீர்க்க இன்று அற்புதமான நாள். கணக்கு வழக்குகள் பார்த்தால் இன்று சிறப்பாக இருக்கும். எதை தவறவிட்டோம், எதை திருத்த வேண்டும், எந்த மாதிரி செய்தால் நன்றாக இருக்கும் என்ற மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 10ல் இருந்து வளர்ச்சி கொடுக்கும் காலகட்டத்தில் வண்டி வாகனத்தை நிறுத்தும் இடத்தை, பார்க்கிங் செய்யும் இடங்கள், வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, வெளியே செல்லும்போது லைசன்ஸ் மற்றும் இது போன்ற முக்கிய ஆவணங்கள் எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள், ரொம்ப நாளாக இருந்த வம்பு வழக்குகள், நீர் சம்பந்தப்பட்டது, தடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டு இன்று நல்ல நாளாக வருகின்றன. குறிப்பாக தாய் சம்பந்தப்பட்ட உடல்நிலையும், வீடு சம்பந்தப்பட்ட ஆல்ட்ரேஷன் ஒர்க், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டதிலிருந்து மீண்டு வர இன்று செலவினங்கள் குறைய வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த முக்கியமான நாளாக இருக்கிறதால் கவனமாக செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு நிறங்கள் யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சுவாமிமலை முருகரை தரிசனம் செய்தாலே இல்லை வஜ்ரவேல் வைத்து வழிபட்டாலே மிகுந்த யோகமாக நாளாக மாறிவிடும். மகர ராசிக்கு இன்று மகத்துவமான நாள். அதிர்ஷ்டம் குளிக்கின்ற கால சூழ்நிலைகள். இன்று பயணத்தின் மூலம் ஆதாயம், மூத்த சகோதர சகோதரி மூலம் வளர்ச்சியாக உண்டு. தந்தை வழி உறவுகள், ஆசிரியர்கள், இறையருள் இன்று நிச்சயமாக கிட்டக்கூடிய வாய்ப்புண்டு. நல்ல செய்தி வர எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் பொதுவாக ஒரு சில தாமதம் ஏற்பட்டால் நீங்களே அதுக்குண்டான முயற்சி எடுத்து வளர்ச்சி பெற வாய்ப்புகள். குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டதில் விதித வளர்ச்சி உண்டு. பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் இன்று லாபங்கள் சேர்க்க, வேலையாட்களை நியமிக்க இது போன்ற அமைப்புகள் ஏற்படுகிற கால சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் சிசிடி சம்பந்தப்பட்டது, மொபைல் ஃபோன் வாங்கலாமா, இது போன்ற அதீத எண்ணங்கள் வரும். குறிப்பாக இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதற்கு கவனமாக செயல்பட்டு தகவல் தொடர்பை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது பிரச்சனையில் இருந்தது மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகரிக்க சூழ்நிலைகள் உண்டன. திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இன்று உறுதியாகும். திருமணத்துக்குண்டான பரிகாரம் மட்டும் சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக திருமண யோகம் உண்டு. இந்த அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள், மெரூன் நிறங்கள், பிங்க் நிறங்கள் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கின்றன. இந்த நாள் நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி அம்சமுள்ள தெய்வத்தை வழிபட்டாலே மிகுந்த யோகமாக இருக்கும். இந்த லக்ஷ்மி சோத்திரங்கள், லக்ஷ்மி மந்திரங்கள் சொல்லி வந்தால் இந்த நாள் இன்னும் இனிமையான நாளாக மாறிடும். கும்பராசி அன்பர்கள் 6க்குரியவர் 8ல் இருக்கும் சந்திர அமைப்பில் இருக்கின்றன. குறிப்பாக இந்த சிக்கலிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நாள். இந்த நாளில் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்டது வெளியே கொடுக்கல் வாங்கல் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்த விஷயத்தை மட்டும் தொடர வேண்டும். புது விஷயத்தில் இன்று தொடங்க வேண்டாம். சந்திராஷ்டம் குறிப்பாக சதய நட்சத்திரத்தில் இருப்பார்கள், அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பேச்சு சம்பந்தப்பட்டது சரியாக பயன்படுத்தி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டியது. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு இன்று உற்ற நாளாக இல்லை. திருமணம் சம்பந்தப்பட்டு இன்னும் ஒரு சில நாளில் பார்த்தால் நன்றாகும். இன்று செய்ய வேண்டியது இறை வழிபாடு, பரிகாரங்கள் செய்ய வேண்டிய கால சூழ்நிலைகள், வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது, முதலீடு செய்ய சிறுக சேர்க்க வைக்க, உண்டியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது ஆர்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஹெல்த் இன்சூரன்ஸ் இது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்தினால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இன்று இறை அருளே உங்களுக்கு திருவருளாக இருக்கிற சூழ்நிலை வந்துவிட்டன. இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக, கஷ்டங்கள் போக்கி நலமாக இருக்க 5 மற்றும் பச்சை நிறத்தை பயன்படுத்துவது மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், குறிப்பாக திருப்பதி அம்சத்தை வழிபட்டாலே இந்த நாள் இன்னும் வளர்ச்சி நாளாக மாறிவிடும். மீனராசி அன்பர்கள் இன்று மனதுக்கு சந்தோஷம் நிகழ்கின்ற முக்கியமான நாள். திருமணம் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்க, திருமணம், கூட்டு ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள் அற்புதமாக இருக்கின்றன. இன்று குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் உண்டு. தன தானிய விருத்தி ஏற்படுகிற சூழ்நிலைகள். இந்த நாளில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றன. குறிப்பாக குழந்தை சம்பந்தப்பட்டது, புகழ் சம்பந்தப்பட்டது, மீடியா சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. இந்த இறையருள் கிட்டும் சூழ்நிலைகள், இறை வழிபாட்டால் இன்று மிகுந்த யோகத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் பயணிப்பதால் இன்று உடல் எடைகள், உணவு பழக்க வழக்கங்கள்,
வீடு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கிறது. குறிப்பாக இப்பொழுது தொழிலை தொடங்கலாமா, தொழிலில் மாறுதல் செய்யலாமா, வேலைக்கு செல்லலாமா, வேலையை மாறுதல் செய்யலாமா இன்று போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுகிற கால சூழ்நிலையில் வந்துவிட்டன. குறிப்பாக உங்கள் ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் பகவான் இருப்பதால் இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனையிலிருந்து விடுபட வாய்ப்புண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் சமாதான உடன்படிக்கைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இன்று அதிர்ஷ்ட நிறமாக எண்ணாக இருப்பது 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடு வழிபட்டால் இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக மாறிவிடும். ஆன்மீகம் அறிவோம். இன்று காலை 8 மணிக்கு பின் சுப நேரமாக சுப தினமாக அமைக்கின்றன. இந்த நாளில் சிறியதாக தொடங்கப்பட்ட எந்த ஒரு விஷயம் வளர்ச்சி அடையும். முக்கியமான விஷயத்தெல்லாம் தொட்டு ஆரம்பித்தாலே இன்று அதீத வளர்ச்சி ஏற்படுகிற கால சூழ்நிலைகள். இறைவன் இன்று நிச்சயமாக நல்ல நாளில் நல்ல முடிவுகள் எடுக்க வாய்ப்புண்டு. நன்கு தொடங்கப்பட்டால் பாதி முடிந்தால் போல் இந்த நல்ல நாளில் நல்ல விஷயத்தை தொடங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.